மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். மிதுனம் இது இரட்டைத்தன்மையுடைய ராசியாகும். கல்விக்கும் இளமைக்கும் காரணமான புதன் பகவானின் ஆசி பெற்ற ராசி. புத பகவான் உங்கள் ராசி அதிபதி என்பதால் மிதுன ராசிக்காரர்கள் ஒல்லியாகவும் சற்று உயரம் குறைவாகவும் இருப்பார்கள். இவர்களின் கண்கள் எப்பொழுதும் பிரகாசமாகவும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வசீகரம் கொண்டதாகவும் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் அவர்கள் வயதை விட 10 வயது குறைந்தவர்களாகவே காட்சியளிப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து அவர்களின் வயதை கணக்கிடவே முடியாது. உணர்ச்சி வசப்படாமல் அறிவையே எப்பொழுதும் முன்னிறுத்தி செயல்படுபவர்கள். கையில் ரூபாய் நோட்டுகளை கவனமாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் கவனிப்பார்கள். ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்யும் ஆற்றல் பெற்ற ஒரே ராசி மிதுன ராசியாகும். பல மொழி கற்றவர்கள் நீங்கள். எந்த கலையையும் மொழியையும் அனைவரையும் விட விரைவில் கற்றுக்கொள்வீர்கள். கேலியாகவும் ஜாலியாகவும் பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள். இதனாலேயே உங்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் புதனுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் தேன் தடவிய பேச்சால் பிறரை கட்டி போட்டு விடுவீர்கள். புத பகவானுடன் சனி பகவான் அல்லது ராகு பகவான் சேர்ந்திருந்தால் நீங்கள் செய்த தவறை யாராலும் கண்டுபிடிக்கவோ நிரூபிக்கவோ முடியாது. உங்களுக்கு இந்த மாசி மாதத்தின் கோச்சாரத்தின்படி உங்கள் ராசி அதிபதி கும்ப ராசியில் வக்ரமடைய போகிறார். அவர் மாசி மாதம் 28ஆம் தேதி வரை வக்ரகதியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். எனவே எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். உங்களின் முயற்சிகளில் பின்னடைவு ஏற்பட்டு பின்னர் வெற்றி கிடைக்கும். கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து முயற்சிகளில் வெற்றியையும் எதிரியை வெல்லும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தாலும் ராசி அதிபதி வக்ரமாவது அந்த வெற்றியை பெற்று உங்களுக்கு கொடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே எந்த உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு சரியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழ்வதும் குருவின் பார்வையை உங்கள் 9ஆம் இடம் பெறுவதும் தந்தையாரால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தந்தையின் சொத்திற்காக நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சொத்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமின்றி 3